இன்னைக்கு வீட்டில் விசேஷம். அதனால் மரக்கறியாக விசேஷமாக என்ன சமைக்கலான்னா முட்டை காளான். முட்டை காளான் உருண்டை உருண்டையாக இருக்குமே, அந்த காளான் ரெசிபி தான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால் தேவையான பொருட்கள் என்றதை தாண்டி எனக்கு தேவைப்பட்ட பொருட்களையும் செய்முறையை தான் சொல்ல போகிறேன். ஸ்பெஷலாக செய்கிறவங்க தயவுசெய்து இதை பார்த்து கோபமோ கிண்டலோ பண்ணாதீங்கப்பா. தேவைப்பட்ட பொருட்கள் காளான், அதை பாதி பாதியாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. சின்ன பொட்டேட்டோ உங்களுக்கு தேவையான அளவு, 2 முழு ஒனியனை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். புதினா, அப்புறம் கொத்தமல்லி, கூடவே கொஞ்சம் உப்பு தேவை, ஆயில் தேவை. நாங்கள் சம்பா அரிசி எடுத்திருக்கோம், அதை 20 நிமிஷம் ஊற விட்டு எடுத்தேன். இப்போது நீங்கள் செய்யணும், முதல்ல வெட்டி வச்சுருக்கக்கூடிய காளானோட உருளைக்கிழங்கை சேர்த்து நான் ஒரு மசாலா மிக்ஸ் எடுத்தேன். அது சிக்கன் மசாலா மிக்ஸ்னால் இருந்துச்சு, ஆனால் சிக்கன் ஃப்ளேவர் இருந்த மாதிரி தெரியலை. சுஹானா சிக்கன் பிரியாணி மசாலா மிக்ஸ். அதுக்குள்ளே இருக்கிற மிக்ஸை அப்படியே கூட்டுங்க. கூட கொஞ்சம் உரைப்பு கலர் தேவைன்னா நீங்கள் பாவிக்கிற கொச்சிக்காய் தூளையும் சேர்த்து கொள்ளலாம். நான் சேர்க்கல. இந்த தூளை போட்டு கொஞ்சம் நல்லா கரண்டியால் பிரட்டிட்டு கையால் பிரட்டினீங்கன்னா கொஞ்சம் நாணமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே யோகட் இல்லாட்டி தயிர் போடுங்க. நான் யோகட் போட்டேன். ஒரு குட்டி கப் யோகட், ஹைலண்ட் யோகட் போட்டு அதையும் நல்லா பிரட்டி 1 மணித்தியாலத்துக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஊற விடுங்க. இன்னும் ஒரு டிப், குட்டி பொட்டோட்டோவாக இருந்தாலும் கொஞ்சம் கீறி விட்டிங்கன்னா உள்ள மசாலா இறங்கி சும்மா தூக்கலாக இருக்கும். இந்த மாதிரி தான் கடைசியாக பிரட்டி வச்சா இருக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவி எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் பாவிக்கிற ஆயில், நான் கோகோனட் ஆயில் போட்டேன், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு உப்பு சேர்த்து நீங்கள் அவிய விட்டுருங்க. அவிஞ்சு கொண்டு வரும் பொழுது புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இப்படி அரை வேட்காடாக அரிசி அவிஞ்சதுமே எடுத்து வச்சுருங்க. பிறகு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுறீங்க. எண்ணெய்க்குள்ளே வெங்காயத்தை போடுறீங்க. வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் மிதமான சூட்டில் அந்த வெங்காயத்தை வதக்குன்னு வதக்குறீங்க. இப்படி வதங்கி வந்த பிறகு பிரட்டி வச்சுருக்கக்கூடிய காளான், பொட்டாட்டோ அந்த கலவையை இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நன்றாக வதக்கி விடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் வெளியில் தானாக கொதிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன, நம்ம அந்த சட்டியில் இருக்கிற மசாலாவை இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு கழுவிட்டு இதுக்குள்ளே ஊற்றி அது நல்லா கொதிக்கிறதுக்கு விடுங்க. இப்படி கொதித்து வந்த பிறகு அரை வேட்காடை அவிச்சு வச்சுருக்கக்கூடிய அரிசியை மேலாப்பில் அப்படியே தூவி அது தம் மாதிரி போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம வீட்டில் நம்ம இப்படி தான் போடுவோம். பாரமாக எது கிடைச்சாலும் பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். திறந்து பார்த்தா ஒரு 20 நிமிஷம், டைம்லாம் சரியாக சொல்ல மாட்டேன், எனக்கு ஸ்மெல் வரும்போது நான் கண்டுபிடிச்சிடுவேன். இந்த மாதிரி சும்மா கம 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 பிரியாணி ரெடியானி அப்படின்ற மாதிரி எடுத்து அள்ளி அவிக்குன்னு பைக்கில் போட்டுற வேண்டியதான். இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தே அரைவாசி முடிஞ்சிருச்சு. எல்லாம் அவிஞ்சு நல்லாயிருக்கும். ஆனால் முக்கியமாக அடியில் மசாலா இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா அடி கொடுத்து நல்லா அந்த சாம்பாருக்குன்ற மாதிரிலாம் கிண்டப்படாது, பிரியாணிக்குன்ற மாதிரி கிண்டானும். ஓகே, லெட்ஸ் என்ஜாய்.